ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களின் ஓட்டுகளை முழுமையாக பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்குவதுதான் சிறந்த தீர்வு என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட பேச்சாளர்கள் மற்றும் கிளை நிர்வாகிகளுக்கான நல்லொழுக்க பயிற்சி கூட்டம் பண்ருட்டியில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முகமது யாசின் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கான 3.5% இடஒதுக்கீட்டை 7% உயர்த்த வேண்டும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம், சிறுபான்மை மக்களின் ஓட்டுகளை முழுமையாக பெற விரும்பினால் இடஒதுக்கீட்டை 7% உயர்த்துவது அவசியம் என ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். எங்களுக்கு எங்களுடைய சமுதாயத்துக்கு உண்டான உரிமையை பெற வேண்டும் என்பதை நாங்கள் களத்தில் என்ன செய்கிறோம், பல கட்டங்களிலே வைக்கின்றோம். அரசியல்வாதிகளுக்கும் ஆளுகின்ற அரசுக்கும் எங்களுடைய கவனங்களை கொண்டு போய் நாங்கள் சேர்க்கின்றோம்.